மழை எப்படி சார் இருந்துச்சு கயத்தாறு? சரியான மழை. ஓகே, நல்ல மழை, நல்ல மழை. அதான் நான் பார்த்தேன். கயத்தாறு, கடம்பூர் எல்லாம் நல்ல கனமழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஆமா, பெஞ்சிட்டு இருந்துச்சு. 3 பாட்டம் நல்ல பாட்டம் பாட்டமா. நைட்டு நல்ல மழை, சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு நல்ல மழை. அதான் பார்த்தேன். ஓகே. மழை தகவலை தெரிஞ்சுட்டா என்ன, நம்மளுக்கு வந்து மழை பதிவு வந்து ரேடார் உள்ள இடத்துல மட்டும் தான் இது, ரெயின்கேஜ் வந்து அதிகாரப்பூர்வ மையம் மட்டும்தான் வரும். கிராமப்புறங்கள்ல பெஞ்சதெல்லாம் வராது. பெரும்பாலும் கிராமப்புறங்கள்ல தான் மழை பெய்யுது. ஆமா ஆமா ஆமா. இந்த அங்கிட்ட நம்ம அங்கிட்ட திருநெல்வேலி இந்த கயத்தாருக்கு கிட்ட கங்காய் வண்ணான் நல்ல மழை. மழை அங்கெல்லாம் மழை. ஆனா கோவில்பட்டியில இல்ல அவ்வளவா. கோவில்பட்டில மழை கொஞ்சம் நீச்சல போட்டாங்க. செண்பாங்கல ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள தண்ணி நிறைய கட்டி கிடக்காம அதுக்கப்புறம் பெஞ்சது பிறகு நான் ரேடார் பெஞ்சிருக்கோம். ஆமா ஆமா. ஓகே. அதே போல ஸ்ரீபதி எங்க பார்த்தாலுமே மழை தான். ஆமா, அதை தெரிஞ்சுக்கலான்னு தான். ஓகே. சரி. இது எத்தனை நாளைக்கு சார் இருக்கு? உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு சார். நேற்றைக்கு தீவிரம் இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கும் இருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிடும். நேற்றைக்கு மாதிரி இருக்காது, நீ கொஞ்சம் குறைவாக இருக்கும். மீண்டும் இந்த சிஸ்டம் வந்து இங்கேதான் இருக்கும். மீண்டும் ஒரு செட்டிங் காற்று சுழற்சி வந்து 25-26 மேற்கு காற்றை கொடுக்குது. 25-26 மீண்டும் ஒரு இங்கேதான் இருக்கும் சிஸ்டம். ரொம்ப கொஞ்சம் விலகி நிக்கும். மீண்டும் 25-26 ஒரு மழை வரும். 25-26ஆம் தேதி. இதை விட இதுதான் அதிகபட்ச மழை. இப்ப நேற்றுக்கு அதிகபட்ச மழை இதை விட கம்மியா இருக்கும். அதுக்கு அடுத்தது 8ஆம் தேதிக்கு மேல எல்லாம் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லிருக்கோம். அதெல்லாம் இருக்கு. மார்ச் 8க்கு மேல இருக்கு. மார்ச் 8ல இருந்து 20க்குள்ள 2 இருக்கு. நான் போன வாரமே தீ விட்டு முடிஞ்சது. நல்லா நீங்க இந்த கணக்கு பண்ணி சொன்னீங்களா, 20ஆம் தேதிக்கு அதுக்கு முன்னாடியே முடிஞ்சுட்டாரா? போன் பண்ணல. நன்றி சார். நன்றி. சரி, நம்ம டேட்டுக்குள்ள முடிஞ்சிரும்ல அப்படின்னு தான் போன் பண்ணல. நன்றி. சரி சார், ரொம்ப நன்றி சார். சரி சார், நன்றி. சரி வணக்கம். எப்படி மழை பெய்யுது? கொஞ்சம் சார் வணக்கம். நல்லா 2:30 மணிக்கு தூத்தல் ஆரம்பிச்சது. நான் அப்போ முடிஞ்சு தூங்கிட்டேன். 4 மணி வரைக்கும் தூத்திக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நேத்துக்கு சாயந்தரம் நல்ல மழையில நல்ல மழை. ஒரு 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் இருக்கும் நல்ல மழை. தண்ணி ஓட்டிட்டு. நீங்க சொன்ன மாதிரி ஒதுக்கிதான் பெஞ்சது. எங்க ஊர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் மீனாட்சிப்பட்டி அந்த பக்கம் மழையே இல்லையா? அது வந்து நேத்துக்கு காலையில ஒதுக்கி பெஞ்சப்போ உங்களுக்கு பெய்யலையா? ஆமா, காலையில எங்களுக்கு பெஞ்சது. எங்களுக்கு வந்து தூத்திக்கிட்டே இருந்துச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல. அல்ல நேற்றுக்கு காலையில 7 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்கு உங்களுக்கு தெற்கே. அதாவது ராதாபுரத்திலயும் பெய்யல, தூத்துக்குடியும் பெய்யல. சில கிராமங்கள்ல ஒரு 7 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்கு. ஆமா, நீங்க அறிக்கையில சொன்னீங்களா? அந்த மாதிரி மழை உங்களுக்கு அப்ப ஒதுக்கி இருந்துச்சா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பெஞ்சது சில இடங்கள்ல ஒதுக்கி இருந்துச்சு. திருநெல்வேலியில 2 நாள் மழை தான். 2 நாள் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி தான் கொஞ்சம் பவரலா பண்ண பெஞ்சது. ஆனா மழை வந்து எல்லாருக்கும் பெஞ்சிருச்சு. ஏற்ற இறக்கம் அவ்வளவுதான். ஆமா, கொஞ்சம் கூட பெஞ்சிருக்கு. அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் பெஞ்சிருக்கு. மழை இதோட நிகழ்வு முடிஞ்சது. அடுத்தல இருக்கான்னு சரி. இந்த சிஸ்டம் வந்து இன்னைக்கு ஒரு மழை பெய்யும். ஆனா உங்களுக்கு கடலோரம் இன்னைக்கு வாய்ப்பு இல்ல, மேற்கு தான் பெய்யும் இன்னைக்கு. இதுக்கு அடுத்தது 25-26 மேற்கு தான் பெய்யும். அதாவது மலை ஓரத்துல பெய்யும், மேற்கு மாவட்டங்களோட ஓரத்துல பெய்யும், தென் மாவட்டங்களையும் மேற்கு ஓரத்துல பெய்யும், கடலோரத்துல இருக்காது. அதுக்கு அடுத்தது 8ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சொல்லிருக்கோம்னா அது இருக்கு. 8ல இருந்து 15 வரைக்கும் உள்ளது கொஞ்சம் வலுவா இருக்கும், பாப்போம். அதுக்கு அடுத்தது 15ல விட்டு 20 நல்ல வலு. இன்னொரு எவ்வளவு நாள் நீங்க காத்திருக்கணும்னா, இன்னைக்கு இதுல ஒரு 5-6 நாள், அதுல ஒரு 15, இன்னொரு 20 நாள் காத்திருக்கணும். நல்ல 20 நாள்ல ஒரு 15 நாள் காத்திருந்தா நல்ல மழை. இந்த மழை 15 நாளைக்கு தாங்க. ஏன்னா இப்போ 2 மாசத்துக்கு மேல ஆச்சு. வாழைக்கோ நெல் பயிருக்கோ மழை இல்லாம ரொம்ப எல்லாரும் விவசாயிகள் எல்லாம் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த மழை கொடுத்துருச்சு நல்லா. நல்ல இது, அதாவது நட்டதுல இருந்து இன்னைக்கு 50 நாளைக்கு மேல ஆச்சு. நடுவ நட்டு மழையே இல்ல பயிருக்கு. எல்லாருமே இது பண்ணாங்க, மழை கண்டிப்பா இருக்குப்பா சார் சொல்லியிருக்காங்க, நீங்க யூடியூப்ல பாருங்க அப்படின்னா. ஒரு பையன் பாத்துட்டு நேற்று நீங்க பேசுறீங்களா காலையில ஒரு 7:30 மணி இருக்கும் குளத்தாக்கரில் வச்சு, ஏன்னா என்ன மழை வருதுன்னு சொல்ல வரலையே அப்படின்னு சொன்னான்ட்ட. இல்லப்பா சார் போன் போட்டாங்க வந்து நமக்கு 6 மணிக்குள்ள சாயந்தரம்
நேரம் கண்டிப்பா மழை வருதுன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களே போன் போட்டாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் நீங்க மழை பெஞ்சுக்கிட்டு அவனுக்கு போன் அடிச்சேன். அதனால ஏன்னா நீ சொன்ன மாதிரியே மழை பெஞ்சுக்க அப்படின்னா நான் சொல்லலப்பா, செல்வகுமார் சார் எனக்காக போன் பண்ணி சொன்னாங்க, காலையில மழை நீங்க இது பண்ணாதீங்க, உங்களுக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 5 மணிக்கு ஆரம்பிச்சு 5:25 வரைக்கும் பெஞ்சுது. தண்ணி நல்லா ஓடி நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க, நீ சொன்ன மாதிரியே வந்துட்ட அப்படின்னாங்க. நான் சொல்லலப்பா, சொல்றாள் வேற. செல்வகுமாரு உங்க செல்லுல யூடியூப்ல இருக்கு, நீங்க அப்பப்ப பாருங்க. பார்த்தா என்னைய மாதிரி நீ உங்களுக்கும் ஒரு மனசு திருப்தி கிடைக்கும், மழை வருங்கிறத சொன்னேன். நிறைய பேர் சந்தோஷப்படாங்க. ஆனா நீ நேற்று நைட் அறிக்கையிலும் சொன்னீங்க தூத்துக்குடி மாவட்டம் மழை இருக்கும்னு. ஆமா ஆமா, அதே மாதிரி நைட்டு 2:30 மணிக்கு வந்துச்சுன்னா அப்புறம் தூங்கிட்டேன். 4 மணி வரைக்கும் விட்டு விட்டு தூக்கிட்டே இருந்தேன். நன்றி சார், நன்றி சார், நன்றி. வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 23 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு எதிர்பார்த்தது போல் 21, 22, இன்றைக்கு 23, 3 நாடும் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து தீவிர தாழ்வு பகுதியாக நேற்றில் இருந்து தென்மேற்கு வங்கக்கடல், அதாவது இலங்கை தமிழ்நாடு ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவான ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாகி நீராவி காற்றை அனுப்பியது. பிறகு புதிதாக ஒரு நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கு ஒட்டி 21, 22 தேதிகளில் வரும் என்றும் வந்தது. வந்தாலும் தெற்கே இருந்தது செயலிழந்தது. நீராவி காற்றை வழங்கியது தென் மாவட்டங்களுக்கு மட்டும் வழங்கும் வகையில் செட் ஆகி இருந்தது. டெல்டா மாவட்டங்கள் வழி வந்த காற்று கிழக்கு காற்று, தென்கிழக்கு காற்று, கொஞ்சம் குளிர் கொஞ்சம் நீராவி. இது டெல்டா மாவட்டங்கள் வழி நுழைந்து இருகாற்று இணைவு கடலில் மட்டும் நடைபெற, அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று வடக்கு நோக்கி வர, கிழக்கு காற்று வர, கிழக்கு மற்றும் தெற்கு காற்று இணைவு கடலில் இணைந்து கடலிலேயே மழைப்பிடிப்பை கொடுத்தது. தப்பி வந்தது தமிழ்நாட்டில் ஆங்காங்கே உள்ளே வந்து மழைப்பிடிப்பை கொடுத்தது. ஆனால் கிழக்கு காற்றில் இருக்கக்கூடிய கூடுதல் குளிர் மழை மேகங்களை உண்டு பண்ணியதை தவிர மழையை கொடுக்கவில்லை. ஆனால் நேற்று முன்தினம் தென் மாவட்டங்களில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்தது. நேற்றைக்கு பரவலான மழைப்பிடிப்பை கொடுத்திருக்கிறது. பல இடங்களில் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை பொழிந்திருக்கு. ஆனால் அவை மழைமானில வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் மழைமானி பதிவு இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது அதிகாரப்பூர்வ மழைமானி இல்லை இடங்கள்ல பெருசா மழை பெய்யல. அதுல 3, 5, 8 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. சில இடங்கள்ல 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட நேற்றைக்கு மழை பெய்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு தொடங்கி புதுக்கோட்டை மாவட்ட எல்லை வரைக்கும் கூட மழை. இப்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் டெல்டாவிலே பனித்தூரல் போன்ற ஒரு தூரல், லேசான மழை, நடைக்கு மழைகள் காணப்படுகிறது. ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை இடைப்பட்ட பாப்பா நாடு, அதன் சுற்றுவட்டார பகுதி, அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. அது கொடுத்த பிறகு டெல்டாவில் மெல்லிய தூறல் காணப்படுவதும் மேகமூட்டமும் 8 மணிக்கு மேல் படிப்படியாக விலக தொடங்கும். 9 மணிக்கெல்லாம் அது முற்றிலுமாக விலகி நேற்று போல் வெளிச்சமும் வெயிலும் பிரைட்டா வந்துடும். இந்த அதிகாலை, அதாவது அதிகாலை இருக்கக்கூடிய இந்த குளிர்ந்த சீதோஷ நிலை நீராவி காற்றை நீராக மாற்றுகிறது. பிறகு வெப்பமடைந்ததும் நீராவி காற்றும் வெப்பமடைந்து பகுதிக்குள்ள வரும்பொழுது அது மழையை தராது. அதனால குளிர்விக்க சாதகம் இருக்காது. அதனால மேகமாக மாறவோ மழையாக மாறவோ சாதகம் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து ஆங்காங்கே மரங்கள் உள்ள இடத்துல மழைப்பொழிவை மாலை இரவிலே கொடுக்கும். அதாவது கிழக்கு காற்றும் தெற்கு காற்றும் இணைந்து குளிர்காற்றோட சதவீதம் அதிகமாகி குளிர்காற்றில் இருக்கக்கூடிய குளிரின் தன்மை, அதாவது அதிகாலை நேரத்தில் கடற்காற்று உள்ள நுழையும். எப்போதுமே கடற்காற்று உள்ளே நுழையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நீராவி நீராக மாறுவதற்கு போதிய குளிர்ச்சி தன்மை இல்லாமல்
இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மையை வைத்து கொஞ்சம் மழை பொழிவை கொடுத்து ஓய்ந்து விடும். பிறகு அந்த காற்று கடற்காற்று நின்று கிழக்கு காற்று வரும். கிழக்கு காற்று முற்றிலுமாக குளிர்ந்த காற்று, அது மழையை தராது. குளிரும் இணைந்து மேகமூட்டத்தை தரும். பொழுது விடியும் நேரத்துல, காலை நேரத்துல அந்த மேகமூட்டமும் 8 மணிக்கு மேல விலகி அப்படியே வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு மாவட்டங்கள்ல போய் நேற்று போல் மழை பிடிப்பை கொடுக்கும். நேற்று போல நேற்று அளவு நேற்று பரவல் இருக்காது. நேற்று போல் குறைவான பரப்பில் மழை இருக்கும். நேற்று முன்தினம் உடுமலைப்பேட்டை பகுதியில் மழை, ஆனால் நேற்று இல்லை. நேற்றைக்கு ஈரோடு மாவட்டத்தோட சில பகுதிகளில் நல்ல மழை பிடிப்பை கொடுத்தது. கொடுமுடிக்கு மேற்கே அரச்சலூர் அதற்கு மேற்கே உள்ள பகுதி, அதாவது திருப்பூர் மாவட்ட ஈரோடு மாவட்ட எல்லை பகுதின்னு சொல்லலாம், அங்க நல்ல மழை பிடிப்பை கொடுத்தது. அதே போல ஈரோடு மாவட்டம் ஆங்காங்கே மழை பிடிப்பை கொடுத்தது, பல இடங்கள்ல ஒதுக்கியது. ஆனால் திருப்பூர் மாவட்டத்தில் இல்ல, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே இருந்தது. அதே போல நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டத்தோட ஒரு சில இடங்கள்ல இருந்தது. தெற்கே போக போக மழை கூடுதல். மதுரை, தேனி, கொடைக்கானல் மலைப்பகுதி, வால்பாறை பகுதியெல்லாம் நல்ல மழை. அதே போல அதை விட தெற்கே விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திற்கு மேற்குள்ள ஐயனார் கோயில் பகுதி கனமழை. அதே போல குற்றாலம், தென்காசி இதெல்லாம் கனமழை. திருநெல்வேலிக்கு 2 நாளா மழை. ராதாபுரம், ஆரல்வாய்மொழி இங்கெல்லாம் நல்ல மழை. நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு வரைக்கும் பெய்தது. ஆனால் மலைப்பகுதிகளில் நல்ல மழை. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, திருப்பரப்பு, செருப்பாளூர் மற்றும் குலசேகரம், பத்மநாதபுரம் அப்படியே பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில், அதே போல மகேந்திரகிரி, அதே போல திருநெல்வேலி மாவட்ட கன்னியாகுமரி எல்லை நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி மற்றும் மாஞ்சோலை, திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் எல்லை பகுதி, கயத்தாறு, கடம்பூர், எப்போதும் என்றாம் இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் நல்ல மழை. கோவில்பட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டயபுரத்துக்கு கொஞ்சம் குறைவா இருக்கிறோம். ஆனால் மணியாச்சி அதற்கு மேற்கே கொஞ்சம் நல்ல மழை பொழிந்தது. குறிப்பாக திருநெல்வேலி, தாழையத்தூர், அதே போல எல்லா பகுதியுமே, அது திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் ஒதுக்கி மழை இருந்தது. ஆக தென் மாவட்டங்களில் நல்ல மழை பிடிப்பை கொடுத்தது. காரணம் என்னன்னா, காற்று குவிதல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கும். மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றும் குளிர்விக்கும். அதாவது வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து மேற்கே போய் குவித்ததை குளிர்விக்கும் காற்று அரபிக்கடல் காற்றும் மலையும் மரங்களும். அதே போல இன்றைக்கும் இருக்கும். பெரிதா இருக்காது. நேற்றை விட இன்றைக்கு குறைவாக இருக்கும். இன்றைக்கும் பாலக்காடு கணவாயில கொஞ்சம் மழை இருக்கு, ஆனால் பெரிதாக இருக்காது. இருக்கும். ஆனால் இன்றைக்கும் அறுவடை விவசாயிகள் எச்சரிக்கை தேவை. நாம் கொடுக்கக்கூடிய எல்லா எச்சரிக்கையுமே அறுவடை விவசாயிகளுக்கானது. மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கும் சொல்லி இருந்தோம். மழை பெய்யும், ஒதுக்கி பெய்யும். நிறைய எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் கிடைக்கும். எதிர்பாராமல் பெய்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். அதே போல ஆங்காங்கே எதிர்பாராமல் பெய்யக்கூடிய மழை மகிழ்ச்சி கிடைக்கும்னோ. எதிர்பார்க்காமல் உங்களை வைத்திருந்தேன், அதனால மகிழ்ச்சி கிடைத்தது. அறுவடை விவசாயிகளுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம். எச்சரிக்கையாக இருந்து அறுவடையெல்லாம் முடித்து விட்டார்கள். நனைக்கு மழை கூட தப்பித்து விட்டார்கள். நெல்லெல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அதாவது நுகர்பொருள் வாணிப கிடங்களில் உள்ள நெல்லெல்லாம் மிக பாதுகாப்பாக மூடியும் மிக பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இருந்தாலும் நனைக்கு மழை மட்டுமே இருந்தது. டெல்டாவில் லேசான மழை இருந்தது. ஆனால் தென் மாவட்டங்கள்ல மிக பாதுகாப்பான அறுவடை எல்லாம் முடிந்திருக்கிறது. நல்ல மழையும் கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில இன்றைக்கு மேற்கு மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் மழை இருக்கும். நாளை அதிகாலை மீண்டும் டெல்டாவில் ஒரு குழப்பம், தூறல் இருக்கும். இன்னைக்கு போல நாளைக்கு அதிகாலைன்னா ஒரு 2 மணிலிருந்து 6 மணிக்குள்ளர பொழுது விடுவதற்குள் ஒரு குழப்பம் இருக்கும், மேகமூட்டம் இருக்கும் நாளை அதிகாலை. ஆனால் அது பெருசா மழை இருக்காது. இன்றைய விட நாளை குறைவாக இருக்கும். இன்றைக்கு நனைக்கு மழை இருந்துச்சு. திருத்துறைப்பூண்டியில கூட நனைக்கு மழை, மன்னார்குடியில் நனைக்கு மழை, ஒரத்தநாடு அதன் இடைப்பட்ட பட்டுக்கோட்டை இடைப்பட்ட பகுதியில் நல்ல ஒரு கனமழை. அது காவாரப்பட்டு பேரையூருக்கு அந்த பக்கம் தொடங்கிய மழை அப்படியே அது புதுக்கோட்டை மாவட்ட எல்லை வரைக்கும் கூட, கரம்பக்குடி வரைக்கும் கூட அது மழைப்பொழிவை கொடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகமும் இருக்கு. சில இடங்களில் கொடுத்துச்சு, நல்ல மழையும் கொடுத்திருக்கோம். இப்படி இருந்த மழைப்பொழிவு இன்றைக்கு தெளிவடைந்து விடும். அறுவடை விவசாயிகள் அறுவடை பண்ணலாம். ஆனால் குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் மார்ச் 2 வரைக்கும். இதுல 25, 26, 27 தேதிகள்ல நிகழ்வு செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக இருந்து கொண்டு ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும்.
25, 26, 27 பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த அவிநாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும், திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கும், கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும், கோயம்புத்தூருக்கும் நேற்று மழை பெய்திருக்கும். நேற்று முன்தினம் இப்படி லேசான மழை பொழிவு கொடுத்திருக்கோம். அதே போல 25, 26 மழை வாய்ப்பு இருக்கு, பெருசா இருக்காது. அறுவடை விவசாயிகளுக்கான எச்சரிக்கை. தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் 25, 26 லேசான மழை இருக்கும். டெல்டாவிற்கு மிரட்டல் குழப்பம் இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மிரட்டல் குழப்பம் 25, 26 மீண்டும் ஒரு முறை வருகிறது. சரி, அதற்கப்புறம் நாம் எதிர்பார்த்த அடுத்த 2 நிகழ்வுகள், மார்ச் 8 20ஆம் தேதிக்குள் 2 நிகழ்வு, மார்ச் 8 14 வரை ஒரு நிகழ்வு கொஞ்சம் மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகமாக தெரிகிறது. இருந்தாலும் இந்த நிகழ்வு விலகினால்தான் அந்த நிகழ்வு வருவதை நாம துல்லியமாக அறிவிக்க முடியும். இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட செயலிழப்பை கொடுக்கிறது, எப்படி உயிரிழத்தத்தை இடம்பெற செய்கிறது, இவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது. முற்றிலுமாக செயலிழந்த துல்லியம் வரும். இருந்தாலும் அடுத்த நிகழ்வு 8 அது வந்து கொண்டிருக்காது. இப்ப பார்த்தீங்கன்னா தென்சீன கடலிலிருந்து தாய்லாந்து வளைகுடாவில் இருக்கு. அது கண்டிப்பா 8ஆம் தேதி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்சீன கடல்ல தான் இருக்கு, தாய்லாந்து வளைகுடாவில் என்ட்ராக போகுது. அதே போல 15ஆம் தேதி எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு பசிபிக் பெருங்கடல்ல பிலிப்பைன்ஸுக்கு கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கு. அது பிலிப்பைன்ஸ் அது தாய்லாந்து வளைகுடா வரைக்கும் அப்படியே மெல்ல நகர்ந்து அது வரக்கூடிய மார்ச் 10ஆம் தேதி வாக்குல வங்கக்கடலுக்கு 15ஆம் தேதி வாக்குல தமிழ்நாடு நெருக்கமா 20ஆம் தேதிக்குள்ள மார்ச்ல நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று உறுதியாக நம்பப்படுகிறது. ஆகவே மீண்டும் மழை இருக்கு. அறுவடை விவசாயிகளுக்கான முன்னெச்சரிக்கையை தவிர மழை எதிர்நோக்கியிருப்பவர்கள் மழை எதிர்நோக்குங்கள். ஆனால் சிஸ்டம் எப்படி செட் ஆகுதோ அதை பொறுத்து மழை இருக்கும். மார்ச் 8 20க்குள் 2 நிகழ்வு இருக்கு. மார்ச் 8 20க்குள் 2 நிகழ்வு இருக்கு. அதோட நகர்வு, அதோட மழைப்பொழிவோட செட்டிங் இவெல்லாம் ஆய்வில் இருக்கு. ஆக மழைப்பொழிவு நேற்றை விட இன்றைக்கு குறைவான பரப்பில் தென் மாவட்ட மேற்கு மாவட்டங்களில் இருக்கும் என்பதையும், அடுத்தது 25, 26 மீண்டும் ஒரு நனைக்கு மழை, தூறல் மழை, லேசான மழை மேற்கு தென் மாவட்டங்களில் இருக்கும் என்பதையும், அடுத்தது மார்ச் 8 20க்குள் 2 நிகழ்வு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நீண்டகால வானிலை அறிக்கை ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. கோடை மழை இருக்கிறது, கோடை வெயில் இருக்கிறது. கோடை வெயில் சராசரி, கோடை மழை மாதத்திற்கு ஒரு நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை தரும். மாதத்திற்கு 2 நிகழ்வு கூட இருக்கு. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை சொல்லியிருக்கிறோம் மே இறுதியில. ஆக ஏப்ரல் மேலையும் நிகழ்வு இருக்கு, வெயிலும் இருக்கு. நிகழ்வு அருகில் இருந்து கொண்டு சில நேரங்களில் வெயிலான வெப்பமான பகுதியிலிருந்து காற்றை இருந்தால் வெயிலை கொடுக்கும். அதுதான். அதனால மழை கோடையில் இருக்கு, திடீரென்று மழைப்பொழிவு கொடுக்கும். வெயிலும் இருக்கு, வெயில் சராசரி வெயில். ஆகவே தொடர்ந்து இது குறித்த அறிக்கை ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான அறிக்கை தேவைப்பட்டால் நீண்டகால அறிக்கை ஏற்கனவே இருப்பதை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.